விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்களுடைய நண்பர்களின் பொய்யான முகம் உங்களுக்கு அறிய வரப்போகிறது. உங்களுக்கு பயணம் வீடு என்பது நட்பு வட்டாரத்தை குறிக்கும் லாபஸ்தானம். இந்த இடத்துல லாப கிரகங்கள் அமரும் போது உங்களை சுற்றி எப்போதும் ஒரு போலி நண்பர்கள் கூட்டம் இருக்கும். நீங்க நல்ல நிலையில இருக்கும்போது உங்களை தோளில தூக்கி வைத்து கொண்டாடிய நண்பர்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தபோது கை கொடுக்காம ஓடி ஒளிந்திருப்பாங்க. இன்னும் சிலரோ உங்கள் முதுகுக்கு பின்னால உங்களை பற்றி அவதூறுகளை பரப்பி உங்களுடைய பெயரை கெடுக்க கங்கணம் தட்டி கொண்டு திருந்திருப்பாங்க. நண்பன் என்ற போர்வையில இருந்த தொகைகளின் முகமூடி காலன்று விழும்போது நீங்கள் அடைந்த ஏமாற்றம் உங்களை மனிதர்களின் மீது வெறுப்பு கொள்ள செய்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய பாப கிரகங்கள் அமரும் போதுதான் உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு போலி நண்பர்கள் கூட்டம் இருந்திருக்கும். அந்த நீங்க நல்ல நிலையில இருக்கும்போது உங்களை தோளில தூக்கி வைத்து கொண்டாடிய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தபோது கை கொடுக்காம ஓடி ஒளிந்திருப்பாங்க. இன்னும் சிலரும் உங்க முதுகுக்கு பின்னால உங்களை பற்றி அவதூறுகளை பரப்பி உங்க பெயரை கெடுக்க கங்கணம் பட்டி கொண்டே திருந்திருப்பாங்க. நண்பன் என்ற போர்வையில இருந்த துரோகிகளுடைய முகமூடி கலந்து விழும்போதுதான் நீங்கள் அடைந்த ஏமாற்றம் உங்களை மனிதர்கள் மீது வெறுப்புகளை சேர்ந்திருந்திருக்கும். தொழில ஏற்பட்ட பின்னால் பின்னால் கொத்தும் செயல்கள். அதாவது விருச்சிகம் ராசிக்கு 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம். இந்த 10ஆம் இடத்துல ராகுவின் தாக்கமோ அல்லது சனியின் பார்வையோ விழும்போது தொழில் மற்றும் உத்தியோகத்துறையில கடுமையான அரசியல் மற்றும் முதுகுக்கு பின்னால் குத்தும் வேலைகள் நடக்கும். நீங்க கடினமா உழைத்து உருவாக்கிய ஒரு திட்டத்தை அல்லது லாபத்தை உங்க கூடவே இருக்கும் கூட்டாளியோ அல்லது சக ஊழியரோ திருதி கொண்டு முதலாளியிடம் நற்பெயர் வாங்கியிருப்பாங்க. உங்களை அந்த இடத்திலிருந்து தூக்குவதற்காக பல சதித்திட்டங்களும் தீட்டியிருந்திருப்பாங்க. யாரை நம்பி இந்த தொழிலை தொடங்கினீங்களோ அவனே எனக்கு பழி பதித்து விட்டானே, குழி பதித்து விட்டாரே என்று நீங்க கலங்கிய தருணங்கள் அவைகளாகவே அமைந்திருக்கும். இந்த தொழில்முறை துவக்கங்கள் உங்கள் பொருளாதாரத்தையும் நிலைகுலையவே செய்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்கள் உங்களுடைய தொழிலையும் மற்றும் உத்தியோகத்துறையில கடுமையான அரசியல் மற்றும் முதுகுக்கு பின்னால் கொட்டும் வேலைகள் உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். நீங்க கடினமாக உழைத்து உருவாக்கிய ஒரு திட்டத்தை அல்லது லாபத்தை உங்க கூடவே இருக்கும் கூட்டாளியோ அல்லது சக ஊழியரோ திருத்தி கொண்டு முதலாளியிடையும் நற்பெயர் வாங்கியிருந்திருப்பாரு. உங்கள் அந்த இடத்துல இருந்து தூக்குவதற்காக பல சதி திட்டங்களையும் தீட்டியிருந்திருப்பாரு. நீங்க யாரை நம்பி இந்த தொழிலை தொடங்கினீங்களோ அவரை எனக்கு கூலிப்படுத்தியிருந்த என்று உங்களோட நீங்க காலங்கள் கலங்கிய தருணங்கள் உங்களுக்கு அவையாவே அமைந்திருந்திருக்கும். காதலில் ஏற்பட்ட திடீர் பிரிவு உங்களுக்கு அதிக மனக்கவலைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் காதல் என்பது மிகவும் ஆழமானது, தீவிரமானது. 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சஷ்டக தோஷத்திலேயோ அல்லது ராகு கேதுக்களின் பிடியிலேயோ சிக்கியிருந்தால் காதலில் திடீர் முறிவு ஏற்படும். எந்த ஒரு காரணமும் இல்லாம அல்லது மிக சிறிய காரணத்திற்காகவே உங்களை உயிரா காதலித்தவர் உங்களை விட்டு விலகியும் சென்றிருந்திருப்பார். உயிரே போனாலும் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன உதவிகள் இன்று உங்களை ஒரு அந்நியனை போல பார்த்துவிட்டு செல்லும்போது உங்களுடைய இதயம் சுக்குநூறாகவே உடைந்திருந்திருக்கும். இந்த திடீர் பிரிவு உங்களை ஒரு நடைப்பிணமாகவே மாற்றி இருக்க கூடும். உங்கள் காதலின் புனிதத்தை இந்த உலகம் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் உங்களுக்குள்ள எப்போதுமே இருந்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய ராகு கேதுக்களுடைய பிடியில சிக்கியிருக்கும் போதுதான் காதல திடீர் முறிவு உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். எந்த ஒரு காரணமுமே இல்லாம அல்லது நீங்க சிறிய காரணத்துக்காக உங்க உயிரை காதலித்தவங்க உங்களை விட்டு விலகி சென்றிருந்திருப்பாங்க. உயிரே போனால் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன உதடுகள் இன்று உங்களை ஒரு அந்நியனை போலவே பார்த்துவிட்டு சென்றிருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. செவ்வாய்க்கிழமை வழிபாடு நன்மையைத்தான் தரப்போகிறது. உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் பலத்தை மேலும் கூட்டவும் தீய விளைவுகளை குறைக்கவும் செவ்வாய்க்கிழமை வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு மாபெரும் கவசமாகவே அமையப் போகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்கள் காற்றி அந்த கந்த சஷ்டி கவசம் படைத்து வழிபடுவது
உங்கள் வாழ்வில் இருக்கும் அத்தனை தோஷங்களையும் நீக்கும். மேலும் இந்நாளில் துவரை அல்லது சிகப்பு நிற ஆடைகளை தானம் செய்வதும் செவ்வாய் கிரகத்திற்குரிய அர்ச்சனைகள் செய்வதுமே உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியங்களிலேயும் வெற்றியும் தேடித்தரப் போகிறது. ஒரு உன்னதமான ஆன்மீக வழிகாட்டியாகவே உங்களுக்கு மாறப்போகின்றது. அதாவது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகள வழிபாடு உங்களுக்கு ஒரு மாபெரும் கவசமாகவே அமையப்போகுது. நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்கள் சாற்றி கந்த சஷ்டி கவசம் படித்து வழிபடுவதன் மூலியமா உங்களோட வாழ்வில் இருக்கிற அத்தனை தோஷங்களையுமே நீக்கப் போகுது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் அந்நாளில் துவரை அல்லது சிகப்பு நிற ஆடைகளை தானம் செய்வதன் மூலியமா செவ்வாய் கிரகத்திற்குரிய அர்ச்சனைகள் செய்வதும் உங்கள் வாழ்வில் இருக்க தடைகளையும் உடைத்து சகல காரியங்களையும் வெற்றி தேடித்தரப் போகின்றது. கடன் சுமைகள் குறையும். வரவுக்கு மிஞ்சிய செலவு, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்ற கடுமையான பண நெருக்கடியில் நீங்கள் சிக்கி தவித்திருந்திருக்கலாம். வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு உங்களை தூங்க விடாமல் செய்திருந்திருக்கலாம். இனி வரப்போகும் காலத்தில் உங்கள் தனஸ்தானம் பலப்படுவதால் புதிய வருமான வழிகள் பிறக்கும். நீண்ட நாட்களாக வராத வாரக்கடன்கள் வசூலாகும். அதன் மூலியமா நீங்கள் வாங்கிய பழைய கடன்கள் அனைத்தையுமே அசல் மற்றும் வட்டியோடு சேர்த்து அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இனிமேல் கடன் வாங்காத அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை அசுர வேகத்தில் உயரப்போகின்றது. அதாவது நீங்கள் கடந்த காலத்தில் வாங்கிய வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு உங்களை தூங்க விடாமலே செஞ்சிருக்கலாம். இனி வரப்போகும் காலத்தில் உங்களுடைய தனஸ்தானம் பலப்படுவதால் புதிய வருமான வழிகள் பிறக்கப் போகுது. நீண்ட நாட்களாக வராத வாரக்கடன்கள் வசூலாகும். அதன் மூலியமா நீங்கள் வாங்கிய பழைய கடன்கள் அனைத்துமே அசல் மற்றும் வட்டியோடு சேர்த்து அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. புதிய முதலீடுகள் பலனை தரப்போகிறது. பணத்தை எதில் முதலீடு செய்வது, எங்கே முதலீடு செய்தால் லாபம் வரும் என்று குழம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு இனி தெளிவான பாதை புலப்படப் போகுது. நீங்கள் செய்ய போகும் புதிய முதலீடுகள் அது தங்கமாக இருந்தாலும் சரி, நிழலாக இருந்தாலும் சரி, அல்லது பங்கு சந்தையாக இருந்தாலும் சரி, அனைத்துமே உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை தேடித்தரும். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையோடு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முதலீடும் உங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு வலுவான அஸ்திவாரமாகவே மாறும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் இது என்பதால முதலீடுகளில் தைரியமாக இறங்கலாம். நீங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இனி புதிய முதலீடுகள் உங்களுக்கு அதிக லாபத்தை ஏற்றி தரப்போகின்றது. அதாவது நீங்கள் செய்ய போகிற புதிய முதலீடுகள் அது தங்கமாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, அல்லது பங்கு சந்தையாக இருந்தாலும் சரி, அனைத்துமே உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை தான் தேடித்தரப்போகுது. அனுபவம் மிக்கவங்களோட ஆலோசனைகளோடு நீங்கள் செய்கிற எந்த ஒரு முதலீடுமே உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அஸ்திவாரமாகவே மாறப்போகின்றது. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உயிரே போனால் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன உதடுகள் இன்று உங்களை ஒரு அந்நியனைப் போலவே பார்த்துவிட்டு சென்றிருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. செவ்வாய்க்கிழமை வழிபாடு நன்மையைத்தான் தரப்போகிறது. உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் பலத்தை மேலும் கூட்டவும் தீய விளைவுகளை குறைக்கவும் செவ்வாய்க்கிழமை வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு மாபெரும் கவசமாகவே அமையப் போகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்கள் காற்றி அந்த கந்த சஷ்டி கவசம் படித்து வழிபடுவது உங்கள் வாழ்வில் இருக்கும் அத்தனை தோஷங்களையும் நீக்கும். மேலும் இந்நாளில் துவரை அல்லது சிகப்பு நிற ஆடைகளை தானம் செய்வதும் செவ்வாய் கிரகத்திற்குரிய அர்ச்சனைகள் செய்வதுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியங்களிலேயும் வெற்றியும் தேடித்தரப்போகிறது. ஒரு உன்னதமான ஆன்மீக வழிகாட்டியாகவே உங்களுக்கு மாறப்போகின்றது. அதாவது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகள வழிபாடு உங்களுக்கு ஒரு மாபெரும் கவசமாகவே அமையப்போகுது. நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்கள் சாற்றி கந்த சஷ்டி கவசம் படித்து வழிபடுவதன் மூலியமா உங்களோட வாழ்வில் இருக்கிற அத்தனை தோஷங்களையுமே நீக்கப் போகுது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் அந்நாளில் துவரை அல்லது சிகப்பு நிற ஆடைகளை தானம் செய்வதன் மூலியமா செவ்வாய் கிரகத்திற்குரிய அர்ச்சனைகள் செய்வதும் உங்கள் வாழ்வில் இருக்க தடைகளையும் உடைத்து சகல காரியங்களையும் வெற்றி தேடித்தரப் போகின்றது. கடன் சுமைகள் குறையும்.
வரவுக்கு மிஞ்சிய செலவு, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லையே என்ற கடுமையான பண நெருக்கடியில நீங்க சிக்கி தவித்திருந்திருக்கலாம். வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு உங்களை தூங்க விடாமலே செய்திருந்திருக்கலாம். இனி வரப்போகும் காலத்துல உங்க தனஸ்தானம் பலப்படுவதால புதிய வருமான வழிகள் பிறக்கும். நீண்ட நாட்களா வராத வாரக்கடன்கள் வசூலாகும். அதன் மூலியமா நீங்கள் வாங்கிய பழைய கடன்கள் அனைத்தையுமே அசல் மற்றும் வட்டியோடு சேர்த்து அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இனிமேல் கடன் வாங்காத அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை அசுர வேகத்துல உயரப் போகின்றது. அதாவது நீங்க கடந்த காலத்துல வாங்கிய வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு உங்களை தூங்க விடாமலே செஞ்சிருக்கலாம். இனி வரப்போகும் காலத்துல உங்களுடைய தனஸ்தானம் பலப்படுவதால புதிய வருமான வழிகள் பிறக்கப் போகுது. நீண்ட நாட்களா வராத வாரக்கடன்கள் வசூலாகும். அதன் மூலியமா நீங்க வாங்கிய பழைய கடன்கள் அனைத்துமே அசல் மற்றும் வட்டியோடு சேர்த்து அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடப் போறீங்க. புதிய முதலீடுகள் பலனை தரப்போகிறது. பணத்தை எதில் முதலீடு செய்வது, எங்கே முதலீடு செய்தால் லாபம் வரும் என்று குழம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு இனி தெளிவான பாதை புலப்படப் போகுது. நீங்கள் செய்ய போகும் புதிய முதலீடுகள் அது தங்கமாக இருந்தாலும் சரி, நிழலாக இருந்தாலும் சரி, அல்லது பங்கு சந்தையாக இருந்தாலும் சரி, அனைத்துமே உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை தேடித்தரும். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையோடு நீங்க செய்கிற ஒவ்வொரு முதலீடும் உங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு வலுவான அஸ்திவாரமாகவே மாறும். நீங்க தொட்டதெல்லாம்